அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்கள்லாம் சேர்ந்து சில நபர்களை நம்ம சந்திக்க போவோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். யதார்த்தமாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அவ்வாறு சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறது தான் நம்ம ஒரு வழக்கம். நம்மளில் எத்தனை நபர்கள்ட்ட இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், இறைவனுடைய அருளால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என்று சொல்லக்கூடிய மனோபக்குவம் நம்மளை எத்தனை நபர்கள்ட்ட இருக்குது. பெரும்பாலான நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்டதோட வாழ்க்கையில் அவங்க எதுவுமே அனுபவிக்காத மாதிரி, இறைவன் அவர்களுக்கு எந்த விதமான வளங்களையும் அருள்களையும் செய்யாத மாதிரி ரொம்ப சலிப்படைஞ்சு ஏதோ இருக்கிறோம். இந்த பார்க்குறீங்கள, இப்படியே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு நொந்து பேசக்கூடிய நபர்கள் தான் நம்மள நிறைய நபர்கள் உண்டு. ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷன் அந்த இடத்துல நின்று பேசுகிறது கூட இறைவனுடைய அருள் தான். மற்ற நபர்கள் காத்துல இறைவன் அந்த மனுஷனுக்கு அருள் தான் செஞ்சுருக்கிறான். அது அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது. சரி, இவ்வாறு ஒரு நபர் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, இறைவனுடைய அருளால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது தெரியுமா? நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா நஅமல்லாஹு அலா அப்தின் நிஅமத்தன். அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனுக்கு அருள் செய்திருக்கிறான், அவனுடைய கிருபையை செய்திருக்கிறான், கருணையை காட்டியிருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் யாராவது ஒரு நபர் நம்ம விசாரிக்கிறோம் அல்லவா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம விசாரிக்கிறோம் அல்லவா, அவ்வாறு விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஃபகால அந்த மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். புலம்பாமல் கொள்ளாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொன்னால், இல்லா கானல்லதி அழ்தாஹு அஃதல மிம்மா உஹித, இறைவன் ஏற்கனவே அந்த மனுஷனுக்கு செய்திருக்கிறான் அல்லவா அருள் வளம், அந்த அருள் வளத்தை காட்டிலும் அதிகபட்சமாக மிக சிறப்பானதாக இறைவன் மென்மேலும் அந்த மனிதனுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், பிறர்கிட்ட புலம்புறதால எந்த விதமான பலனும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.